பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் நாளும் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமாங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு நாளும் உபத்திரம் தான், நாளும் போராட்டம் தான். நிறைய பேர் இந்த உலகத்துல வாழ்வதா சாவதா இல்ல மறித்து விடலாம், எதுக்குதான் கடவுளை இந்த உலகத்துல படைச்சாரு, நான் இருக்கிறத விட செத்து விடலாம், எனக்கு யாரும் சரி கிடையாது, என் அம்மா சரியில்லை, என் அப்பா சரியில்லை, என் சொந்த பந்தங்கள் சரியில்லை, என் நண்பர்கள் சரியில்லை, நான் தனியாலாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என் உபத்திரம் யாருக்கு தெரியும், என் போராட்டம் யாருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்றேன், உங்களுக்கு 4 உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, தைரியமா இருங்க, உலகத்தை அவர் ஜெயிச்சாராம். இந்த மொத்த உலகத்தையும் நான் சொல்ற இயேசு கிறிஸ்து அவர் ஜெயிச்சாரு. உங்க வாழ்க்கையில அவர் சொல்றாரு, நீங்களும் ஜெயிக்க போறீங்க. வாழ்க்கையில வாழ்வதா சாவதா நினைச்சு கொண்டு இருந்தீங்க, எதுக்கோசங்க உங்களுக்கு வாழ்க்கையில மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையில வியாதி, இந்த வியாதியால என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சமாதானம் போராட்டம் வாழ்க்கையில அதிகமாவது சொல்லிட்டு நீங்க வியாதி உடம்புல அதிகமாக தற்கொலைக்கு நேராக போறீங்க. ஏன்னா நம்பினவங்க ஏமாத்திட்டாங்களே, நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தற்கொலைக்கு நேராக போறீங்க. இன்னொருத்தவங்களுக்கு நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேனே, இதுக்கு மேல என் வாழ்க்கை கிடையாது சொல்லி தற்கொலைக்கு நேராக போறீங்க. தோத்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க, அடுத்து நீங்க ஜெயிக்க போறீங்க. யார் யார் வாழ்க்கையில தோல்வி அதிகமா வருதோ அவங்க வாழ்க்கையில தான் வெற்றி மிக மிக சீக்கிரமா வருதுன்னு என்று அர்த்தம். தைரியமா நான் உலகத்தை ஜெயிச்சேன். நீங்க ஜெயிப்பீங்க, உங்க படிப்பை ஜெயிப்பீங்க, உங்க வாழ்க்கையில உங்க வியாதியை ஜெயிப்பீங்க, உங்க எதிர்காலத்துல ஒரு அற்புதத்தை நீங்க பண்ண ஆண்டவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், ஆண்டவரே நீங்க ஜெயிச்சிங்கப்பா, நீங்க சிலுவையில மறிச்சிங்க, 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இந்த உலகத்துல இருக்கிற பாவங்கள், இந்த உலகத்துல இருக்கிற வியாதிகள் சாபங்கள் ஜெயித்தது போல என் பிரச்சனைகளையும் என் போராட்டங்களையும் என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் ஜெயிப்பேன் என்று இன்னைக்கு நீங்க சொல்லும் போது, நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க, நீங்க தோக்க பிறந்தவங்க கிடையாது. கண்டிப்பா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க ஜெயிச்சு வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க.